இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். சுரங்க திட்டங்களுக்கு மக்கள் கருத்து கேட்பில் விலக்களிப்பது மக்களாட்சிக்கு எதிரானது என முதலமைச்சர் கண்டனம். கூட்டாட்சி உணர்வுக்கு எதிரான அறிவிப்பை திரும்பப் பெற பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் கடிதம். திருப்பூரில் எடப்பாடி பழனிசாமி வாகனத்தை மறித்து அதிமுகவினர் முழக்கம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க கோரி கோஷம். தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் செவிலியர் பற்றாக்குறை. திருப்பூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திண்டிவனத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்திற்கு ராமதாஸ் ஆதரவாளர்கள் பூட்டு. அன்புமணி வரும் 17ஆம் தேதி வரவுள்ள நிலையில் பூட்டு போட்டதால் இரு தரப்பினர் மோதல். கன்னியாகுமரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தரிகட்டு ஓடிய ஜேசிபி வாகனம். இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் பரிதாபமாக பலி. சாத்தனூர் அணையில் இருந்து 1000 கனஅடி தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் திறப்பு. அணையில் நீர்மட்டம் அதிக அளவில் உள்ளதால் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரத்தில் குடியிருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இதன் காரணமாக ஆற்றங்கரை ஓரத்தில் குடியிருக்கும் அனைத்து பொதுமக்களும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. குன்னூரில் பூட்டியிருந்த மளிகை கடையை உடைத்து உள்ளே புகுந்த கரடி. இரவு நேரங்களில் அச்சுறுத்தும் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு கோரிக்கை. தஞ்சை அரண்மனை வளாகத்தில் 1 லட்சம் பொம்மைகளின் கண்காட்சி மற்றும் விற்பனை. லட்சுமி, துர்கை, சரஸ்வதி மற்றும் நவராத்திரி கொலு பொம்மைகளை வாங்க மக்கள் ஆர்வம். NLC 3வது சுரங்கத்தை அமைக்க பாமக ஒருபோதும் அனுமதிக்காது. வயலில் இறங்கி பதாகை ஏந்தி அன்புமணி முழக்கம். வங்கிக் கடன் மற்றும் மனைவியின் சேமிப்பு மூலமே கோவையில் நிலம் வாங்கியதாக அண்ணாமலை விளக்கம். விரைவில் முதலீட்டு நிறுவனம் தொடங்க திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல். நாகை மீனவர்கள் 12 மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். படகு என்ஜின், தங்கச் சங்கிலி, GPS கருவி, வலை உள்ளிட்டவற்றை பறித்து அட்டூழியம். கோயம்பேட்டில் இருந்து ஆந்திராவுக்கு கடத்திச் செல்லப்பட்ட அரசு பேருந்து மீட்பு. ஒடிசாவைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை திருவற்றூரில் பிரபலமான ஹிந்துஸ்தான் லீவர் நிறுவனம் பெயரில் போலி பொருட்கள் விற்பனை. மும்பையில் இருந்து வந்த குழு 2 குடோன்களில் சோதனை நடத்தி பொருட்கள் பறிமுதல் செய்தது. தங்கம் விலை சவரனுக்கு 81,920 ரூபாயை தொட்டது. கடந்த 8 நாட்களில் 3,560 ரூபாய் உயர்ந்தது. நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் CP ராதாகிருஷ்ணன். Chandavaram Ponnusamy Radhakrishnan. Do swear in the name of God. Do swear in the name of God. That I will bear true faith and allegiance. That I will bear true faith and allegiance.
பிரதமர் மோடி, சந்திரபாபு நாயுடு, ஜெகதீப் தன்கர், ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்பு. கலவரம் ஏற்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி நாளை மணிப்பூர் பயணம். மோடி வருகைக்கிடையே 40க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் ராஜினாமா. உத்தராகண்ட் சாகச சுற்றுலா திட்டத்தில் 3 நிறுவனங்கள் மூலம் ஏலம் கேட்ட ஒரே நபர். பல கோடி ரூபாய் லாபம் பார்த்த பாபா ராம்தேவ் நண்பரின் மோசடி அம்பலம். நடிகையின் பாலியல் புகாரில் சீமான் மன்னிப்பு கோரி மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. மனு தாக்கல் செய்யாவிட்டால் சீமான் மனுவை ஏற்க மாட்டோம் எனவும் திட்டவட்டம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை ஏடிஎம் மூலம் பெறும் வசதி. தீபாவளி பண்டிகைக்கு முன்பே நடைமுறைக்கு கொண்டுவர ஒன்றிய அரசு திட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சில சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்களிடம் கருத்து கேட்பதில் இருந்து விலக்கு அளித்திருக்கும் முடிவை, அதனால் ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிரதமர் மோடியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு பிரிவால் வெளியிடப்பட்டுள்ள குறிப்பாணையை தமது கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். அணுக்கனிமங்கள், சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டத்தின் முதல் பகுதியான டி-யில் அறிவிக்கப்பட்டுள்ள முக்கியமான மற்றும் அரிய வகை கனிமங்களுக்கான சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்களின் கருத்தை கேட்க தேவையில்லை என்று குறிப்பாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொதுமக்களிடம் கருத்து கேட்பதில் இருந்து திட்டங்களுக்கு விலக்களிப்பது என்பது வாழ்வாதார இழப்பு உள்ளிட்ட நியாயமான கவலைகளை வெளிப்படுத்தும் உள்ளூர் மக்களின் உரிமைகளை பறிப்பதாகும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கை மாற்றங்கள் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் விவாதிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள மு.க. ஸ்டாலின், இதுபோன்ற முடிவுகள் மாநில அரசுகள் மற்றும் மக்களின் உரிய ஆலோசனையுடன் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதை பின்பற்றாமல் வெளியிடப்படும் அறிவிப்புகள் மக்களாட்சி நெறிமுறைக்கும் கூட்டாட்சி உணர்வுக்கும் எதிரானவை என்று தமது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். இந்த விவகாரத்தில் செல்வ பெருந்தகை, அன்புமணி, சு. வெங்கடேசன், ஜவாஹிருல்லா ஆகியோரும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இரிடியம் மோசடி தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் 30 பேர் இது தொடர்பாக தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 1 கோடி ரூபாய் தருவதாக மோசடி நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். தமிழ்நாடு முழுவதும் இந்த காலையில் இருந்து பல்வேறு இடங்களில் சிபிசிஐடி போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக ஒரு சோதனையை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக வேலூர், காட்பாடி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும், நெல்லை உள்ளிட்ட பகுதிகளிலும் 40 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுவது ரிசர்வ் வங்கியில் இரிடியத்தை விற்பனை செய்து கோடிக்கணக்கான ரூபாய், சுமார் 40-50 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் என்பது முதலீடு, அதாவது ரிசர்வ் வங்கியில் இருப்பதாகவும் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால், அதை எடுத்து செலவழிக்க வேண்டும் என்றால் அதற்கு பணம் தேவைப்படுகிறது என்று கூறி ஒரு மர்மங்கள் பலரிடமும் முதலீடு செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. குறிப்பாக 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 1 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பி தருவோம் என்று அதிக அளவிற்கு ஆசை காட்டி அவர்களிடம் முதலீடு செய்ய வைத்திருக்கிறது. இவ்வாறு பலரிடமும் வசூல் செய்து கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்வதாக சிபிசிஐடிக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்து, இது தொடர்பான புகார்கள், ஆவணங்கள் அனைத்தையும் அடிப்படையாக வைத்து யார் யார் எந்தெந்த இடங்களில் இது போன்ற தரகர்கள் கொண்டு செயல்பட்டுள்ளார்கள், வசூல் செய்துள்ளார்கள் உள்ளிட்ட அனைத்து தகவலையும் திரட்டி 40 இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் இந்த சோதனையை அரங்கேற்றி இருக்கின்றனர். இந்த சோதனையில் பல்வேறு தரகர்கள் அவர்கள் பயன்படுத்திய ஆவணங்கள், இரிடியம் தொடர்பான புகைப்படங்கள், ரிசர்வ் வங்கியின் முதலீடு தொடர்பான ஆவணங்களை வைத்து அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. மொத்தமாக 30 பேரை இதுவரை பிடித்து சிபிசிஐடி போலீசார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கங்கே இருக்கும் கிளை சிபிசிஐடி அதிகாரிகள் மூலமாக விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள். இதில் ஒரு டிஎஸ்பி, அது மட்டும் இல்லாது காவலர் ஒருவரின் மனைவி என பலரும் காவல்துறையை சேர்ந்தவங்களும் தொடர்பு இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணையில் இதில் மூலமாக செயல்பட்டது யார், இதன் மூலம் வசூல் செய்யப்பட்ட பணம் எங்கு வைக்கப்பட்டிருக்கு என்பது குறித்த ஒரு விரிவான விசாரணையை தொடர்ந்து இன்று காலையில் இருந்து சிபிசிஐடி போலீசார் நடத்தி வருகின்றனர். இந்த சோதனை என்பது நாளையும் தொடரும் எனவும் சிபிசிஐடி போலீசார் தெரிவிக்கின்றனர். விடிய விடிய இந்த நடைபெறும் சோதனையில் கைது எண்ணிக்கை எனவும் நடைபெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.
நீலகிரியில் அதிக அளவில் ஸ்டீராய்டு பயன்படுத்தி உடற்பயிற்சியில் ஈடுபட்ட இளைஞரின் உடலில் கொப்பளங்கள் ஏற்பட்டு கருப்பாக மாறியிருக்கிறது. இதனால் மன உளைச்சலில் தவித்த இளைஞர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூரைச் சேர்ந்தவர் குருமூர்த்தி, அதிமுக கவுன்சிலர். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இரண்டாவது மகன் ராஜேஷ் கண்ணா. 18 வயதான இவர் கோத்தகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கடந்த மாதம் 30ஆம் தேதி ராஜேஷ் கண்ணா திடீர் என பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த குடும்பத்தினர் தீயை அணைத்து ராஜேஷ் கண்ணாவை மீட்டு கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். 60% தீக்காயங்களோடு ராஜேஷ் கண்ணாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த சூழலில் சம்பவத்தன்று அவர் சிகிச்சை பலன் இன்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். எதற்காக ராஜேஷ் கண்ணா இந்த விபரீத முடிவை எடுத்தார் என்று விசாரித்த போதுதான் 6 மாதங்களாக அவர் அனுபவித்து வந்த மன உளைச்சல் தெரிய வந்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக குன்னூர் YMCA பகுதியில் உள்ள தனியார் உடற்பயிற்சி நிலையத்தில் ராஜேஷ் கண்ணா பயிற்சி பெற்று வந்துள்ளார். அப்போது கட்டுடலை பெற கடந்த 1 வருடமாக ஜிம் மாஸ்டரின் அறிவுறுத்தலின் பேரில் ஸ்டெராய்டு, புரோட்டீன் பவுடர் போன்ற சப்ளிமெண்ட்டுகளை எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. கட்டுமஸ்தான உடல் அமைப்பு வந்துவிடும் என ராஜேஷ் கண்ணா காத்திருந்த போதுதான் அவரின் உடலில் ஆங்காங்கே கொப்பளம் ஏற்பட்டிருக்கிறது. அது உடைந்து தோல் கருப்பாக மாறியுள்ளது. நாளடைவில் அடையாளம் தெரியாத அளவுக்கு ராஜேஷ் கண்ணா அலங்கோலமாக மாறியிருக்கிறார். 6 மாதங்களாக பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை எடுத்திருக்கிறார். எதுவும் சரியாகவில்லை. இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்திருக்கிறார் ராஜேஷ் கண்ணா. 10th படிக்கும் போது அவர் அங்கே போய் ஜிம்முக்கு போயிருக்கும் போது அவங்க புரோட்டீன் கொடுத்துருக்காங்க, புரோட்டீன் பவுடர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சின்ன வயசு பையனுக்கு அவங்க ஆர்வத்தில் போகிறாங்க. அவங்க டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அந்த புரோட்டீன் பவுடர் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த பையன் சாப்பிட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அப்படியே முகம் இந்த உடம்பு ஃபுல்லாகவே புண்ணு ஆகி எல்லாம் வெடிச்சு ஆயிடுச்சு. அவரு மெட்ராஸில் நாங்களும் பார்த்து மெட்ராஸு, கோயம்புத்தூர், கேரளா எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம். ஆனால் 2 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம். அவனுக்கு அதில் பயங்கரமான மன உளைச்சல். என்னடா நம்ம முகம் எப்படி ஆயிடுச்சு, உடம்பு எப்படி ஆயிடுச்சுன்னு. அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, கஷ்டப்பட்டு பார்க்குறாரு, ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி அவன் மன உளைச்சலில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தீ குளிச்சிட்டான். நாளுக்கு நாள் தனது தோற்றம் மோசமாகி வருவதை அறிந்த ராஜேஷ் கண்ணா மன உளைச்சலில் இருந்து மீள முடியாமல் தவித்திருக்கிறார். சம்பவத்தன்று தனது அறையில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். 60% தீக்காயம் ஏற்பட்டிருந்ததால் தீவிர சிகிச்சை அளித்தும் மருத்துவர்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. இறப்பதற்கு முன்பு தனது மரணத்திற்கு அதிக அளவில் ஸ்டீராய்டு, புரோட்டீன் பவுடர் கொடுத்த ஜிம் மாஸ்டர் தான் காரணம் என ராஜேஷ் கண்ணா வாக்குமூலம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. ராஜேஷ் கண்ணாவின் மரணம் அவரது குடும்பத்தினரையும் உறவினர்களையும் கொந்தளிக்க வைத்திருக்கிறது. மருத்துவர்களின் அறிவுறுத்தல் இல்லாமல் ஜிம் மாஸ்டரே ராஜேஷ் கண்ணாவுக்கு அதிக டோஸில் ஸ்டெராய்டு கொடுத்து வந்ததாகவும் அதனால் தான் ஒவ்வாமை ஏற்பட்டு அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஜிம் மாஸ்டரை கைது செய்ய வேண்டும் என்று குன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக உடற்பயிற்சி நிலையத்தின் ஓனரிடம் அவர் தரப்பு விளக்கத்தை கேட்க முயன்றோம். அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவரது செல்போன் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. முழுமையான விசாரணைக்கு பிறகே ராஜேஷ் கண்ணாவுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு ஜிம் மாஸ்டர் கொடுத்ததாக கூறும் அதீத அளவு ஸ்டெராய்டு தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்று தெரிய வரும். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். திருப்பூரில் பிரச்சாரத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமியை வழிமறித்து அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என அக்கட்சியினர் முழக்கமிட்டதால் பரபரப்பு நிலவியது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் திருப்பூர் அவிநாசி சாலையில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை காந்திநகர் சிக்னல் பகுதியில் வழிமறித்து ஏராளமான அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். அப்போது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். ஒன்றிணைக்க வேண்டும்.
அதிமுக உண்மை தொண்டர்கள் என வாசகங்கள் அச்சிடப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை மறித்து முழக்கமிட்டவர்களிடம் போலீசார் சமரசம் பேசி அப்புறப்படுத்தினர். எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் விதித்த 10 நாள் காலக்கெடு முடிய இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் நல்லதே நினைப்போம், அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இன்னும் நேரம் உள்ளதாக செங்கோட்டையன் கூறியுள்ளார். எல்லோரும் நினைப்பது போல நல்லதே நினைப்போம், நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வோம். நன்றி. அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என கூறிய செங்கோட்டையனை கட்சி பொறுப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கி உத்தரவிட்டார். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரை செங்கோட்டையன் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் எடப்பாடிக்கு செங்கோட்டையன் விதித்த காலக்கெடு முடிய இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் 7வது நாளான இன்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்தனர். திண்டிவனம் மயிலம் சாலையில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தை பயன்படுத்துவது தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி தரப்பினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 பேருக்கு வரும் 17ஆம் தேதி அஞ்சலி செலுத்த அன்புமணி தரப்பினர் கட்டடத்தில் ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ராமதாஸ் தரப்பினர் வன்னியர் சங்க அலுவலகத்தை பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் இரு தரப்பினரையும் டிஎஸ்பி அலுவலகத்துக்கு அழைத்து சென்றனர். அங்கு வன்னியர் சங்க அலுவலகம் உள்ள இடம் அன்புமணி ஆதரவாளருக்கு சொந்தமானது என மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த ராமதாஸ் ஆதரவாளர்கள் எம்எல்ஏ சிவக்குமார் ஒழிக என்றும் ராமதாஸால் தான் சிவக்குமாருக்கு பதவி கிடைத்தது என்றும் கோஷமிட்டனர். டிஎஸ்பி அலுவலக வளாகத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி தரப்பினர் மீண்டும் மோதிக்கொண்டதால் அங்கு பரபரப்பாக காணப்பட்டது. தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம், போராட்டம் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்தும் போது காவல்துறையினர் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற கிளையில் காவல்துறை தெரிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து 108 அவசர ஊர்தி ஓட்டுநர் மற்றும் ஊழியர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் போக்குவரத்து மிகுதியான சாலைகளில் ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம் நடத்தும் பகுதிகளில் போக்குவரத்தை சீராகவும் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறு இல்லாத வண்ணம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கில் விரிவான உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக கூறி வழக்கை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். சென்னை திருவொற்றியூரில் பிரபல நிறுவனமான ஹிந்துஸ்தான் லீவர் நிறுவனத்தின் பெயரில் போலியாக வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரித்து வந்த குடோன் கண்டுபிடிக்கப்பட்டது. துணி துவைக்க பயன்படுத்தப்படும் பொருட்கள், டீ, காஃபி தூள் உட்பட ஏராளமான பொருட்கள் போலியாக தயாரித்து திருவொற்றியூர் பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அந்த நிறுவனம் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் காந்தி நகரில் செயல்பட்டு வந்த குடோனில் ஆய்வு செய்ததில் போலியாக பொருட்கள் தயாரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து நடத்திய விசாரணையில் OS என்டர்பிரைசஸ் மற்றும் OS டிரான்ஸ்போர்ட் என்ற பெயரில் குடோன் இயங்கி வந்தது தெரியவந்தது. கோவை காலப்பட்டியில் தாம் வாங்கியுள்ள நிலத்தை தனது சேமிப்பு, தனது மனைவியின் சேமிப்பு மற்றும் கடன் தொகையை கொண்டே வாங்கியதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அண்ணாமலை வாங்கியுள்ளதாக தகவல்கள் பரவிய நிலையில் நிலம் வாங்கப்பட்டது உண்மைதான் என்று எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கை மூலமாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த நிலத்திற்கு கடந்த 2 மாதங்களாக தனது வங்கிக் கணக்கில் இருந்து கடனுக்கான மாதாந்திர வட்டித் தொகையை செலுத்தியுள்ளதாகவும் அண்ணாமலை விளக்கம் அளித்திருக்கிறார். சொத்து வாங்குவதற்கு தனது மனைவி அகிலாவுக்கு பவர்
பவர் ஆஃப் அட்டார்னி அதிகாரத்தை வழங்கியுள்ளதாகவும் இந்த வகையில் சொத்துக்களை வாங்கலாம் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் எத்தனை கோடி ரூபாய்க்கு எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டுள்ளது என்ற தகவல் எதையும் அண்ணாமலை குறிப்பிடவில்லை. மறுபுறத்தில் பத்திரப்பதிவு, முத்திரைத்தாள் செலவு மற்றும் இதர கட்டணமாக 40,59,220 ரூபாயை செலுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே குருவிளாம்பட்டியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டி பேரையூர் நெடுஞ்சாலையில் இருந்து குருவிளாம்பட்டி வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூர சாலை கடந்த ஓராண்டுக்கு மேலாக குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கடும் சிரமத்தை சந்தித்திருக்கின்றனர். இந்த நிலையில் பலமுறை கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டி பொதுமக்கள் பேரையூர் நெடுஞ்சாலையில் குருவிளாம்பட்டி விலக்கு பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் சாலையை உடனே சீரமைக்க உறுதி அளித்ததால் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராமத்தினர் அமைதியாக கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை நீர்மின் நிலையத்திலிருந்து சுமார் 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து வினாடிக்கு 2100 கனஅடி வீதம் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. 119 அடி நீர்மட்டம் கொண்ட சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 114 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி நீர்மின் நிலையத்தின் வழியாக சுமார் 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சாத்தனூர் அணையில் நீர்மட்டம் அதிக அளவில் உள்ளதால் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரத்தில் குடியிருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இதன் காரணமாக ஆற்றங்கரை ஓரத்தில் குடியிருக்கும் அனைத்து பொதுமக்களும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று. சாத்தனூர் அணை நீர் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் வழியாக செல்வதால் கரையோரமாக வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தனியார் பங்களிப்போடு 2000 வேன்களை மினி பேருந்துகளாக மாற்ற தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. பொதுமக்களின் தேவையை கருத்தில் கொண்டு 12 முதல் 14 இருக்கைகள் கொண்ட வேன்களை மினி பேருந்துகளாக இயக்க விரைவில் அனுமதி வழங்கப்பட உள்ளது. மலைப்பகுதிகள், கிராமப் பகுதிகள் மற்றும் குறுகலான சாலைகளில் முன்னுரிமை அடிப்படையில் வேன்களை மினி பேருந்துகளாக இயக்கிக் கொள்வதற்கான அனுமதியை மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மூலம் வழங்கப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் இருந்து காயல்பட்டினம் வழியாக தூத்துக்குடிக்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் தனியார் பேருந்தில் காயல்பட்டினத்தைச் சேர்ந்த பயணிகளை ஏற்ற மறுத்த நடத்துனரின் வீடியோ சமூக வலைதளத்தில் கவனம் பெற்றது. காயல்பட்டினம் வழியா இல்லையா அதை சொல்லுங்க. காயல்பட்டினம் போகுமா போகாதா? அப்ப ஏன் இவங்களே ஏத்த மாட்டேங்கிறீங்க? காயல்பட்டினத்துக்கு செல்லும் பயணிகள் பேருந்து எடுக்கும் போது ஏறி நின்று கொண்டே வர வேண்டும் என நடத்துனர் கூறியதால் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் கவனம் பெற்ற நிலையில் வட்டார போக்குவரத்து அதிகாரி செண்பகவள்ளி விசாரணை மேற்கொண்டார். இதையடுத்து பயணிகளை பேருந்தில் ஏற்க மறுத்த நடத்துனர் வீரபத்ரனின் லைசன்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்து மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றார். சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருப்பதி செல்ல இருந்த தமிழ்நாடு அரசு பேருந்தை கடத்தி சென்ற ஒடிஷா இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே நேற்று காலை திருப்பதி செல்லும் அரசு விரைவு பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மாலையில் அந்த பேருந்தை ஓட்டுநர் தேடிய போது திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து கிளை மேலாளர் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து விசாரணை நடத்திய போது ஒடிஷாவைச் சேர்ந்த ஞானரஞ்சன் சாஹூ என்பவர் அந்த பேருந்தை நெல்லூருக்கு கடத்தி சென்றது தெரிய வந்தது. அதன் பேரில் பேருந்தை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார். ஜெகதீப் தங்கரின் ராஜினாமாவை அடுத்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணனும் இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன் ரெட்டியும் போட்டியிட்டனர். 452 வாக்குகள் பெற்று சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். இதையடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 15வது குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். Chandaviram Ponnusamy Radhakrishnan do swear in the name of God that I will bear true faith and allegiance
To the Constitution of India. To the Constitution of India. As by law established. Yes, by law established. And that I will faithfully discharge the duty. Upon which I am about to enter. Upon which I am about to enter. பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, ஒன்றிய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ராஜினாமாவிற்கு பிறகு 53 நாட்கள் கழித்து பொதுவெளியில் தோன்றிய முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ஒன்றிய அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் அதிகபட்சமாக ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு 329 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. அமைச்சர்கள் அன்னபூர்ணா தேவி, சாவித்ரி தாக்கூர், வீரேந்திரகுமார், ராஜ்நாத் சிங் ஆகியோர் துப்பாக்கி வைத்துள்ளதாக சொத்து விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஒன்றிய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா 329 கோடி ரூபாய்க்கு நிலம், வீடு, நகைகள் வைத்துள்ளார். செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் 125 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் வைத்து இருப்பது தெரிய வந்துள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் 1 கோடி ரூபாய்க்கு நகைகளும் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு, நிலம் உள்ளிட்ட சொத்துக்கள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 27 லட்சம் ரூபாய்க்கு நகைகளும் மியூச்சுவல் ஃபண்டில் 19 லட்சத்தை முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் இன்னும் பல ஒன்றிய அமைச்சர்கள் தங்களது சொத்து விவரங்களை பிரதமர் அலுவலக இணையதளத்தில் தெரிவிக்கவில்லை. வருமான வரி தாக்கல் செய்வதற்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் அணுகுவதால் வருமான வரித்துறையின் போர்ட்டல்கள் செயலிழந்துள்ளன. நடப்பு நிதியாண்டில் வருமான வரி தாக்கலுக்கு வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். கடந்த நிதியாண்டில் 7.28 கோடி வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நடப்பு ஆண்டில் இதுவரை 5.47 கோடி கணக்குகள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுமார் 2 கோடி பேர் தாக்கல் செய்ய வேண்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வருமான வரி தாக்கலுக்கான போர்ட்டலும் செப்டம்பர் 11 முதல் செயலிழந்துள்ளது. இதனால் வரி செலுத்துவோர் படிவம் 26 AS அணுகவோ, TDS சான்றிதழ்களை பதிவிறக்கவோ அல்லது வரி வரவுகளை சரிபார்க்கவோ முடியவில்லை என தெரிவித்துள்ளனர். காலக்கெடுவை தவறவிட்டால் 5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் உள்ளோருக்கு 5000, 5 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான வருமானம் உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களின் நவராத்திரி விற்பனை கண்காட்சி சென்னையில் தொடங்கியது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நடைபெறும் கண்காட்சியில் நவராத்திரி கொலு பொம்மைகள், பட்டு, பருத்தி ஆடைகள், செயற்கை ஆபரணங்கள், கைவினைப் பொருட்கள், சணல், காகிதம், பனைவோலை மற்றும் வாழைநார் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள், மரச்சிற்பங்கள் ஆகியவற்றை விற்பனை செய்திடும் வகையில் 52 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாங்கள் சொந்தமாக தறி வச்சு காட்டன் சாரீஸ் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மகளிர் குழுவில் நாங்கள் ஜாயின் பண்ணி 5 வருஷம் ஆகுதுங்க. சொந்தமாக தறி பேச்சு நாங்கள் இப்போ அது உற்பத்தி பண்ணி விற்பனையும் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் எங்களுக்கு நிறைய லாபங்கள் வருது, பயனடைஞ்சிட்ருக்கோம். இந்த கண்காட்சி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதால் இதனை பொதுமக்கள் இலவசமாக கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தனியார் நகைக்கடை மற்றும் அக்கடையின் உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். பொன்னேரியில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான நகைக்கடையில் வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அங்கு 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு வனத்துறை மற்றும் CSR பங்களிப்புடன் வைல்டு தமிழ்நாடு ஆவணப்படத்தின் முன்னோட்டத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டார். சென்னை எழும்பூரில் நடந்த இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் இயற்கை மற்றும் பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் வகையில் ஆவணப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாக இயக்குநர் கல்யாண் வர்மா கூறினார். வைல்ட் தமிழ்நாடு ஆவணப்படத்திற்கு நடிகர் அரவிந்த்சாமி பின்னணி குரல் கொடுத்துள்ள நிலையில் 3 முறை கிராமிய விருது வென்ற ரிக்கி கேஜ் இசையமைத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சாலையோரம் இருந்த காய்கறி கடைகளை அப்புறப்படுத்த வந்த அதிகாரியிடம் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அண்ணா நகரில் உள்ள உழவர் சந்தை பகுதிகளில் சாலையோர காய்கறி கடைகளை அப்புறப்படுத்த தாராபுரம் நகராட்சிக்கு புகார் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் சாலையோரம் உள்ள கடைகளை முன்னறிவிப்பின்றி அகற்ற வந்ததால் அங்குள்ள வியாபாரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
இந்தியாவுக்கு அதிக வரி விதித்துள்ள அமெரிக்காவை கண்டித்து அந்நாட்டு பொருட்களை புறக்கணிக்க உள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நம்ம எக்ஸ்போ கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரம ராஜா, அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களுடன் ஆலோசித்து புறக்கணிக்க உள்ள அமெரிக்க பொருட்களின் பட்டியலை ஒரு வார காலத்திற்குள் வெளியிட உள்ளதாக கூறினார். நாங்கள் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு அமெரிக்கா பொருட்களை விற்பனை செய்ய மாட்டோம் என்பதை ஆட்சி மன்ற குழு கூட்டம் வருகின்ற ஒரு வாரத்தில் நடக்க இருக்கிறது. அதிலே எல்லா நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்கப்பட்டு அங்கு புறந்தள்ள இருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.